அரை மணி நேரமா ஆட்டோ கண்ணில் மேக்கப் போட்டுக்கிற இறங்குறேன். டேய் பொண்ணு பார்க்க போறேன்டா. அந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ பிடிக்கணுமா? ரொம்ப பாவம். யாரு? ஐயா ஆட்டோ கண்ணடே சொன்னப்பா. அது இதுதான் மாப்பிள்ளையா? ஆமாங்க, நான் மாப்பிள்ளையோட சித்தி, இவரு சித்தப்பா. வணங்க. பொண்ணை வர சொல்லுங்களேன். ஹலோ. பொண்ணுக்கு வெக்கம் போல. 10 சவர நகை 10,000 ரொக்கம், மீதி கல்யாண செலவையெல்லாம் நீங்களே பாத்துப்பீங்கன்னு தரகர் எங்கள்கிட்ட சொன்னாரு. உங்களை பத்தி ஊர்ல விசாரிச்சு பார்த்தா எல்லாம் நல்லபடியா சொன்னாங்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுங்களேன். சித்தப்பா, எந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ பிடிக்காம இருக்கும்? நான் சரணா பவன சர்வார் இருக்கேன். மாசம் 6,000 ரூபாய் சம்பளம். கல்யாணம் முடிஞ்சதும் தனியா வீடு குத்துறாங்க. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வாரமே கல்யாணம் வச்சுக்கலாம். நான் ரெடியா இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் சினிமா ஹீரோவா நடிக்கிறதுக்கு டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு குறுக்க யாரும் வந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். சரிடா, அது ஆகுறப்ப பாத்துக்கலாம். சித்தி இப்ப ஒரு டைரக்டர் பார்த்தேன். யாரு? அந்த 2 இட்லி கேட்டு சட்னி அந்த டைரக்டரா? அந்த டைரக்டர்ல வேற டைரக்டர். 50,000 குறா. உன்னை பெரிய ஹீரோ ஆகுறேன்னு சொல்லிடுறாரு. ஓகே ஆயிட்டா? டாப்ல உள்ள விஜய் அஜித் எல்லாம் என்ன பார்த்து மெருவாங்க. நான் தான் முதல் அமைச்சது. இந்த மாப்பிள்ளையாவது அமைஞ்சிருன்னு பார்த்தேன். நேத்து வந்தவனை இன்னொரு வாட்டி மாப்பிள்ளைன்னு சொன்ன அவ்வளவுதான். இப்படி வரவன் எல்லாம் வேணாம்னு சொன்னா என்னடி அர்த்தம்? பிடிக்கலன்னா விட்டுற. சும்மா காத்தால இருந்து புலம்பிக்கிட்டே. புலம்பாம என்னடி பண்றது? உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டு நானும் உங்க அப்பாவும் சொந்த ஊருக்கு போயிடலான்னு பார்த்தோம். நீ என்னடனா வரவன் எல்லாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்க. உங்க வேலை முடியணுன்றதுக்காக என்னோட வாழ்க்கையெல்லாம் என்னால நாசமாக்கிக்க முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள கிடைக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ நினைச்ச மாதிரி வர மாப்பிள்ள உன் வேலையை கட்டது சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுறான். அதுக்கு நீங்க என்ன படிக்க வச்சிருக்கணும். படிச்சிருந்தா நானும் டிஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு 40-50 ரூபாய் வேலைக்கு போயிருப்பல. உங்களுக்கும் மாப்பிள்ள பாக்குற வேலை மிச்சமா இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்க என்ன படிக்க வைக்கல. அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரியாவது மாப்பிள்ளைய பாருங்களேன். அடியே, நானும் சின்ன வயசுல சிவகுமார கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன் அப்பன கல்யாணம் உன்னை பெத்துக்கல. நீ ஏன் சிவகுமார் மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நான் சூர்யா மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? அடிப்பாவி. என்னடி நேத்து வந்த மாப்பிளையும் செட் ஆகலையா? என்னடி வரதட்சணை அதிகமா கேட்டானா? பொண்ணு புடிச்சு போச்சு, அதனால குடுக்கறது கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன, மாப்பிள்ள அழகா இருக்கானா? சினிமால ஹீரோவா நடிக்க போறாரு. கை கொடு. ஆமா, இப்ப மாப்பிள்ள என்னவா இருக்காரு? சரவண பவன்ல சப்ளையரா வேலை பாக்குறாராம். சரி, கேஷியர் கிட்ட பஸ் பாஸ்க்கு காசு வாங்கும்போது எனக்கும் சேர்த்து வாங்கிடு. சரி. அம்மா, நீ ஏன் லவ் மேரேஜ் பண்ணிக்க கூடாது? நானா மாட்டேங்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எவனும் வந்து ஐ லவ் யூ சொல்ல மாட்டேங்கிறானே. அப்ப உனக்கு பிடிச்சவன் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடு. நாமளா போய் எப்படி? இங்க பாரு, சூப்பர் ஸ்டாரே சொல்லிருக்காரு, உன் வாழ்க்கை உன் கையில. அதனால மத்தவங்க என்ன சொல்வாங்கன்னு யோசிக்க. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்.
வணக்கம் சார். என்ன செல்வம், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன வண்டி ரெடியா இருக்கா? இருக்கு சார், ஆனா 80 மாடல் தான். ஓ 80யா? 2010 30 வருஷம் ஆச்சேயா? பழைய மாடலா இருக்குமையா? சார் குட் கண்டிஷன் சார். எந்த ரெஜிஸ்ட்ரேஷன்? தமிழ்நாடு தான் சார். என்னையா தமிழ்நாடு? இந்த ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, டெல்லி, ஃபாரின் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியில இல்லையா? இப்போதைக்கு ஸ்டாக் ஒன்றும் இல்லை. வந்தா போன் உங்களுக்கு தான். என்னமோயா, 5000 10,000 ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல, வண்டி நல்லா இருக்கணும். புரிஞ்சுதா சார்? ஸ்மூத் டிரைவிங்கும் நல்லா இருக்கும், ரேஷ் டிரைவிங்கும் நல்லா இருக்கும் சார். பாப்போம், பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். ஓகே சார், வரேன் சார். ஸ்மூத் டிரைவிங்கும் நல்லா இருக்கும், ரேஷ் டிரைவிங்கும் நல்லா இருக்கும் சார். செல்வம், என்னையா 80 மாடல் சொன்ன? 1960 மாடல் மாதிரி இருக்கு பார்த்தா. பொய் சொல்லாத செல்வம், என்ன பத்தி உனக்கு தெரியும்? யோ, நீ சொன்ன மாதிரி பெசன்ட் நகர் பீச் சினிமா ஷூட்டிங் எடுக்கிற ஆச்சு, அதே மஞ்சள் கலர் சாரி. யோ, 15,000 ரூபாய் கொடுத்தது உன் கூட விளையாடுறதுக்காகவா? இப்ப நீ எங்க இருக்கிற? அங்கே இரு, அந்த கிழி அள்ளி போட்டுட்டு வரேன். மாமணி, நீ நேர்ல பாரு, செத்தடா நீ. செல்வா அனுப்புனாரா? ஆமாங்க, ஒரு நிமிஷம் கார்ல வெயிட் பண்ணுங்க, வரேன். சரி. சாரிக்கா, தப்பாயிடுச்சு. சாரி கன்ஃபியூஷன்ல ஒரு நிமிஷம் உங்க நான் தப்பா நினைச்சிட்டேன்க்கா. நானும் வெயிட்டிங் தான். அப்பப்பப்பப்பப்பா, முதல்ல தொப்பையை குறைக்கணும்ப்பா, ரொம்ப மூச்சு வாங்குது. டேய், அவ உள்ள இருக்கா, அவளை போய் வீட்டுல விட்டுட்டு வா. சரிண்ணா, போ. அடே எங்க அப்பா, வெக்கத்தை பாரு. ஏன் இவ்வளவு நேரம் எப்படி இருந்த? தொழில் வேற, இது வேற. போட்டோ கேட்டிருந்தேன், எங்கடி போட்டோ எதுக்கு? அரவிந்தனும் 1001 இரவுகள்னு கதை எழுத. பத்திரமா கொண்டு கூட. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தங்கச்சின்னு தெரியுமா அவருக்கு? தங்கச்சின்னு சொன்னது எனக்கு. ஹலோ. நான் தான். சொல்லுங்க. இப்பதான் வேலை முடிஞ்சு பஸ்ல வந்துட்டு இருக்கேன். குழந்தைக்கு டிஃபன் கொடுத்தீங்களா? டியூஷன் போனாலா? சரி, ஓகே, நான் வரும்போதே வாங்கிட்டு வரேன். ஏங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நம்பவே முடியலங்க. ரொம்ப வழியாத, விஷயத்துக்கு வா. உங்க நம்பர் வேணும். எதுக்கு? அதுக்குதான். நானும் தெரியாம தான் கேக்குறேன். பொம்பளைங்க கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? எல்லா ஆம்பளைங்களும் ஏன் லோலோன்னு அலையறீங்க? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் பெண்ணோடு கண்ணே உல. திருக்குறள் மாதிரி இருக்கு, ஆனா அர்த்தம் தான் புரியல. திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. கண்ணு, காது, வாய், மூக்கு, தொடு உணர்ச்சி இந்த ஐம்புலங்களுக்கும் ஒரு சேர விருந்தளிக்கக்கூடிய ஒரே பொருள் ஒண்ணுதாங்க. சரி, ஏஜென்ட் நம்பர் தரேன், அவனை காண்டாக்ட் பண்ணி என் பேரை சொல்லு. ஏங்க,
ஸ்ட்ரெயிட்டா டீல் பண்ணா பட்ஜெட் குறையும்ல, அதான். ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. சாரி சார், டெஸ்ட் மேட்ச்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது. ஒன் டே மேட்ச்னா பார்க்கலாம். 2020னா ரொம்ப பெட்டர். ஓகே சார், அப்படியா? பார்க்கலாம். சரி, நம்பர் தரேன். ஆனா ஒரு கண்டிஷன், வேற யாருக்கும் நம்பர் தரக்கூடாது. நீயும் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி கடலை போடக்கூடாது. விஷயம் இருந்தா மட்டும் ஃபோன் பண்ணணும். எங்க அமௌண்ட் 10,000. ஏங்க கொஞ்சம் பாத்துங்க. பேரம்லாம் பேசாத, குறைக்க முடியாது. விலைவாசி எல்லாம் கூடி போச்சு. இதுக்கெல்லாம் போய் விலைவாசி காரணம் சொல்லலாமா? எனக்கு ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்களேன். உண்டியல்ல சேர்த்து வச்சு ஃபோன் பண்ணு. இப்பத்துல இருந்தே சேர்க்க ஆரம்பிக்கிறேன் சில்லறைய. அதெல்லாம் எங்க இல்ல, குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. மேனேஜர் கூப்பிடுறாரு. எங்க இரு, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சார், ஜென் செக்ஷன் 3rd ஃப்ளோர். இல்ல, நான் bra வாங்க தான் வந்தேன். லேடிஸை கூட்டிட்டு வந்தா நல்லா இருந்திருக்குமே. ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்கட்டும் தான் நானே வாங்க வந்தேன். சரி, என்ன சைஸ் வேணும்? சைஸ் தெரியாதுங்களே. சைஸ் தெரியாம வாங்கிட்டு போனா வேஸ்ட் ஆயிடுமே சார். It's not a toy. அந்த லேடி உடம்பு இருக்குங்க. But who knows the math? Do it right. மத்தபடி எல்லாமே நார்மல் தாங்க. இந்த சைஸ் சரியா இருக்கும். இத gift பார்சல் பண்ண முடியுமா? gift கொடுக்க எவ்வளோ பொருள் இருக்கு, இத போய் வாங்கி தரீங்களே சார். லாஸ்ட் டைம் வாட்ச் வாங்கிட்டு போய் கொடுத்தேன், நீயே கட்டி விடுன்னு சொன்னா, அதுக்கு தான் இந்த வாட்டி. ஏய், உன்னை மேனேஜர் கூப்பிடுறாரு. ஜென் செக்ஷன் 3rd ஃப்ளோர் தானுங்க. நாளைக்கு காலை 10 மணிக்கு வந்து எடுத்துக்கிறேங்க. இந்த ஆசாமியை பார்த்தா ஏதோ வாங்க வந்த மாதிரி தெரியலையே. என்னடி உங்களுக்கு ஏதோ கஸ்மஸாவா? அது மாதிரில இருந்தா உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்?
என்னடி உனக்கு பிரா செக்ஷன் தானே, எங்க என்ன பண்ற? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, டைம் என்ன? 10:35. சரி சரி, கஸ்டமரை பாரு. எங்க வீட்டு எதிர்க்க ஒரு வீடு காலியா இருக்கு. உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுடி. ஃபேமிலியா இருந்தாலும் பரவாயில்ல, பேச்சுலரா இருந்தாலும் தருவாங்க. உங்க வீடு எனக்கு தெரியும்டி, ஆனா வாடகை கேக்குறவங்களுக்கு தெரியாதே. அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. ஐயோ, என்கிட்ட தான் பேப்பர் பேனா இல்லையே. பரவாயில்ல, நான் அப்படியே சொல்றேன், மனசுல ஏத்திக்கோ. எத்ராஜ்ல தெரு 1/129 ஆழ்வார்பேட். அண்ணா எங்கடா இருக்கீங்க? டூலெட் போர்டு பார்த்தாங்கண்ணா. வீட பாத்தியாடா? பார்த்தனே. அவுட்லுக் எப்படி இருக்கு? மேல் போர்ஷன் தான். வீடு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குங்கண்ணே. வீடு பிடிச்சிருந்தா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துரு. மிச்ச பணத்தை நான் வந்து கொடுத்துக்கிறேன். சரிங்கண்ணே. என்னப்பா கேட்டியே மறைச்சு பார்த்துட்டு இருக்கா? டூலெட் போர்டு இருந்ததுங்க சார். ஆமா இருந்தது. இப்ப காணுமே சார். இப்பதான்ப்பா அட்வான்ஸை கையில கொடுத்துட்டு போறாங்க. போய் சொல்லாங்க சார். இப்ப சார் டூலெட் போர்டு பார்த்தேன். நான் எதுக்குப்பா போய் சொல்லணும்? நான் தான் இந்த வீட்டோட ஓனரு. இங்க பாரு, இப்பதான் அட்வான்ஸை கையில கொடுத்துட்டு போறாங்க. வீட்டை கூட பார்க்கல தெரியுமா? மூணாவது தெருல இந்த மாதிரி ஒரு டூலெட் போர்டு தொங்கிட்டு இருக்கு. அதை எவனாச்சும் கைட்டுறதுக்குள்ள, யாராவது அட்வான்ஸ் கொடுக்கறதுக்குள்ள போய் பாரு போ. மேடம், டூலெட் போர்டு பார்த்தேன். மாடி போர்ஷன் தாங்க. 3000 ரூபாய் வாடகை, 15000 ரூபாய் அட்வான்ஸ். பரவாயில்லைங்க மேடம். நீங்க பேச்சுலரா ஃபேமிலியா? பேச்சுலர் தான் மேடம். அப்போ 3500 ரூபாய் வாடகை, 20000 ரூபாய் அட்வான்ஸ். பரவாயில்லையா? பரவாயில்லைங்க மேடம். வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க கீ, மாடியில போய் பாருங்க. பரவாயில்லைங்க, அதெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? அப்ப வீட்டுக்கு எப்ப கூட்டி வருவீங்க? மேடம் இன்னைக்கு நைட்டே வந்துடுறேன் மேடம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க தண்ணி அடிக்கலாம், தம் அடிக்கலாம், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இருந்தாலும் தண்ணி அடிக்கிறது மட்டும் எங்க வீட்டுக்கார கூட்டு சேர்த்தாதீங்க. சேர்த்துட்டீங்கன்னா ரோடி பண்ண காதலை பத்தி பேசியே கழுத்தட்டுருவேன். இல்ல, அந்த மாதிரி பழக்கலாம் எனக்கு இல்லைங்க. அப்படின்னா சரி. டேய் தம்பி, இங்க வாடா. தம்பியா? இந்த வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண. அமராவதி டீச்சர் இல்லைங்களா? எங்க அம்மா இப்போ டியூஷன் நிறுத்திட்டாங்க. டியூஷனா? ஆமா, மந்த்லி டெஸ்ட் ஆரம்பிச்சாச்சா? பேபி டெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல மந்த்லி டெஸ்டா? மேடம், ஐ அம் 27 years old. குழந்தை பிறக்கிற வயசாச்சு. பார்த்தா தெரியலையே. மேடம், என்ன பார்த்தா தெரியாது. ஓப்பனா சொன்னா பார்க்க தான் தெரியும். சரி, நீ முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, அப்போ நம்புறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு வயசுக்கு என்னங்க சம்பந்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு 27 வயசு, நான் நம்புறேன். குழந்தை யாரு? நன்னா இருக்கானே, உங்க ரிலேஷனா? இல்ல ஆண்டி, எங்க மம்மி கிட்ட டியூஷன் படிக்க வந்திருக்கான். ஏங்க 27 வயசுங்கிற மறுபடியும் டியூஷன் மேட்ருக்கே வரீங்க? நீ முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் பார்க்கலாம். ஏன்டா குழந்தை கோச்சுக்கிற? மாமி, குழந்தை நீங்க அப்புறம் அவ்வளவுதான். ஏன்னா அந்த வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. உனக்கு வேணும்டா, இதுவும் வேணும், இன்னமும் வேணும். வந்தமா கொரியர் கொடுத்தமா போனமா இல்லாம எதுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ற வேலையில இறங்குற?
வண்டியவே ஸ்டார்ட் பண்ண முடியலையே. கடைசி வரைக்கும் அப்படித்தானோ? கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. ஹலோ, ஊட்டிலையா? பார்ட்டி கரெக்டான ஆள் தானே? சரி வரா. ஆ போய் அவகிட்ட நம்பர் வாங்கிட்டு ரோட்ல போற பொண்ணுகிட்ட போய் நம்பர் வாங்கிட்டு வர சொல்றீங்க? செருப்பு கைட்ட போறான்ல. ஏய் சொல்றேன்ல போட. என்ன முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க? முகத்தை பார்த்து இல்ல, அவ கண்ணை பார்த்து. சரிண்ணே, கண்ணை பார்த்து தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க? டேய் இதுக்கெல்லாம் அனுபவம் வேணும்டா, போட.
துளைக்கும் வேளையிலே ஒதுங்கி நிற்பதேண்டா குளிர் எடுக்கிற பருவம் ஆனால் குதியாய் கொதிக்கிறது உருவம் குறுகுறுக்குது இதயம் ஆனால் துளியாய் கவிக்குது உடலும் பொறுத்தது போதும் புயலன வாடா கொத்தை பார்க்கலாமா துளைக்க வாடா துளைக்கும் வேளையிலே ஒதுங்கி நிற்பதேண்டா உறக்கத்தை மறந்திடு பகலும் இங்கு போதாதே விரைவில் நீயும் கள்ளத்தினில் இறங்கிடு எனது அனுமதி கூறாதே உறவில் என்று பாடலை பெண்ணிலை காமம் பார்க்காதே வெட்கம் என்ற உறவினை பொருளில்லை மீறிவிடு கலங்காதே ஆடை அணிந்திருக்கும் பொழுது இங்கு வேறு கடை இருக்கும் சிறிது வாசல் திறந்திருக்கும் பொழுது இன்ப காற்று நுழைவது எளிது நீ அடங்கிடும் வரையில் ஆசையூற்று கொத்தை பார்க்கலாமா துளைக்க வாடா துளைக்கும் வேளையில் ஒதுங்கி நிற்பதேண்டா இது கிடைக்கிற சுகம் நினைக்கும் போது வராதே கிடைக்கும் நல்ல வாய்ப்பை கெடுத்து படுக்கையறை தேடி போகாதே சரசம் வெறும் சபலமாகாது முடிந்தும் முடியக்கூடாதே விரசம் என்ற எல்லை தாண்டாமல் காமம் கை கூடி வாராதே கச்சு தளர்கின்ற நேரம் என உச்ச கிளகின்ற மாயம் உச்சம் தலையேறும் மோகம் துளி உச்சம் வைக்காமல் தீரும் அது அடங்குவதொரு தரம் எழுவது நிரந்தரம் கொத்தை பார்க்கலாமா துளைக்க வாடா துளைக்கும் வேளையிலே ஒதுங்கி நிற்பதேண்டா ஏய் 10 நிமிஷம் ஆபீஸ்ல இருப்பேன் தம்பி அது இங்க அடிச்சா போலீஸ் பிடிப்பாங்க அந்த கார்னர் போனீங்கன்னா பிரச்சனையே வராது காமெடி பண்ணாதடா அவசரமா ஒரு ஃபோன் பண்ணணும் பக்கத்துல பிசிஓ கூட இல்ல போனை கொடுத்தேன்னா ஒரு ஃபோன் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துருவேன் ஒரே ஒரு கால் தான் பண்ணுவேன் ₹1 கூட கொடுத்துறேன் பரவாயில்ல பேசுங்க பேலன்ஸ்லாம் இருக்குல்ல காலைல தான் 130 ஃபுல் டாக் டைம் போட்டுருக்கேன் பேசுங்க ஹலோ வாசுநாத் சார் பேசுறேன் பணம் கேட்டிருந்தேனே ஆமாம் சார் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் திருப்பி கொடுத்துருவேன் என்னது ஜாமீன் போட பொண்டாட்டி வரணுமா யோ எங்கள் அம்மாலாம் செத்து 10 வருஷம் ஆகுதியா சார் டேய் 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 இங்கே பாரு டேய் இங்கே பாருப்பா வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது அப்புறம் எனக்கு வாயில் கெட்ட வார்த்தையே வரும் சும்மாடா நீ மொத்தம் கையில கடத்த அப்படியே மண்டைய போட்டு ஆட்டி கழுத்தை போட்டு நெரிச்சு கையை நான் உங்ககிட்ட தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில உன் பொண்டாட்டி கூட்டி வந்து இங்கிலீஷ்ல பேசுற சார் போன் சார் ஓடா பெரிய போனு நீ மொத்தம் என் கையில கடத்த இந்த போனை சதுரடிச்ச மாதிரி உன் தலையை சதுரடிப்பா. என்னன்னா தம்பி
100 ரூபா கடன் கேட்டேன். ஒன்று தரேன்னு சொல்லணும், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டு என் பொண்டாட்டி வம்புக்கு இருக்கிறான். சொல்லி வை. அட பாவி, 100 ரூபா கடன் வாங்குறதுக்காக என் 130 ரூபா டாக் டைமும் காலி பண்ணி 1000 ரூபா ஃபோனையும் உடச்சிட்டானு. சண்டாளம் பாவி. ஆபீஸ் நீயும் லீவ் போட்ட, எங்களையும் லீவ் போட சொல்லிட்டேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சரக்கு அடிக்கலான்னு கூப்பிட்டேன். சரக்கும் அடிச்சாச்சு. மனசுல என்ன இருக்குன்னு சொன்னாதானே மனசு லேசாகும். ஒரு கெட்ட விஷயம், ஒரு நல்ல விஷயம், இதுல எதை முதல்ல சொல்ல? கெட்ட விஷயத்தையே சொல்ல. 6 அடியில அனுசியா உயரம், தமனா கலரு, சினேகா கண்ணு, இலியானா இடுப்பு, அமலா பால் உதடு, இதெல்லாம் கலந்த ஒரு சூப்பர் ஃபிகரை நான் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்து வச்சிருக்கேன். அவளை கல்யாணம் பண்றதுக்காக முதல்ல அவ அப்பனை கரெக்ட் பண்ண, ரெண்டாவது அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணியா? சாரி மச்சான், உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, மேல சொல்லு. அதுக்காக அவ அப்பனுக்கு என் சம்பள பணம் பூராவையும் தண்ணியா வாங்கி ஊத்தி கொடுத்த. அது பத்தாம இந்த கொரியல்ல வருமே திருட்டு பணம், அதெல்லாம் எடுத்து அவனுக்கு செலவு பண்ண. சரி, ஆடி முடிஞ்சதும் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி தாரதா அவ அப்ப சூடத்துல அடிச்சு என் கையில சத்தியம் பண்ணா. ஆடி முடிஞ்சதுமா? தம்பி, சீரியஸா பேசும்போது காமெடி பண்ண கூடாது. நானும் அவரும் தண்ணி அடிச்சுக்கிட்டு கல்யாணத்தை பற்றி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம். அதான் அந்த பச்சை கிளி கேட்டுட்டா. கிளி பறந்து போயிருக்குமே. தம்பி, நீ காமெடியா பேசினாலும் சீரியஸாவே அதுதான் நடந்து போச்சு. ஆனா கிளி தனியா பறந்து போகல, ஜோடி கிளியோட பறந்து போயிருச்சு. அப்போ சரக்கு அடிக்கிறதுனால கெட்டது நடந்தா சரக்கு கெட்டது. சரி மச்சி, மேல சொல்லு. சொல்றேன். அந்த ஜோடி கிளி ரெண்டும் தண்டபாலத்தை கடக்கும் போது ரெயின் அடிச்சு செத்து போயிருச்சு. அப்போ சரக்கு அடிக்கிறனால நல்லது நடந்தா சரக்கு நல்லது. அவளை கல்யாணம் பண்ணி வெஸ்ட் நைட்டுக்கு ஹனிமூனுக்கு ஊட்டி கூட்டிட்டு போய் இப்படி எல்லாம் இதுக்கே இந்த தினத்தன கூட்டி போய் குறுக்க பேசப்படாது. இது என் பர்சனல் விஷயம். அவளை எப்படி எல்லாம் அனுபவிக்கலான்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். இப்ப இந்த கற்பனை, காதல் கோட்டை, கனவு எல்லாம் இடிச்சு சுக்குநூறாயிடுச்சு. அத மறக்கத்தான் மச்சி நான் தனியா போட்டுட்டு இருக்கேன். ஃபீல் பண்ண மச்சான். உனக்கு முதல் ராத்திரி நடக்கலன்னா முதல் பகலே அரேஞ்ச் பண்றேன். இப்ப நீ சீரியஸா பேசுறியா காமெடியா பேசுறியா? சீரியஸா தான் பேசுறேன் மச்சான். உன்னால முடியும்? இந்த உலகத்துல முடியாதுங்கிற விஷயம் ரொம்ப கம்மி. நாம தான் முயற்சி பண்றதே இல்ல. ஹலோ சார், நான் வேணுவோட ஃப்ரெண்டு பேசுறேன். இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம்க்கு ஒரு பார்ட்டி வேணும். சார், அவங்க நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா. சார் அதான் இருக்கு மச்சி, நீ தான்டா எனக்கு. ஓகே ஆயிட்டு வச்சான். ஏய் வேணாண்டா, நாங்க ரெண்டு பேரும் பெரிய மனுஷன்டா. ப்ளீஸ் நான் சொல்றது கேட்டா பண்ண கூட கொடுக்குறேன். எவ்வளவு வச்சிருக்க? 22 மச்சி.
அது டிப்ஸ் கொடுத்துட்டு வீட்ல போய் குப்புறப்படு. இந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிற பொண்ணுங்களை போதையில ஈவ்டீசிங் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். இன்னைக்கு அவங்கள பிடிச்சே ஆகணும். எஸ்டே சிட்டா சொல்லிட்டாரு. ஓகே சார். நீங்க இங்க நில்லுங்க, நாங்க அங்க மறைஞ்சு நிக்கிறோம். வாங்க. ஓகே சார். ஏய் மச்சி, நான் நினைச்சபடியே 6 அடி அனுசியா உயரம் அவளை தூக்கி நடுவுல வைக்கிறோம். அப்படியே பிக்கப் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். கிளப்பு. யாரா போன்ல? ஏஜென்ட் கால் பண்றான் மச்சான். இப்ப பேசிடாத. ரேட் ஏத்திட்டு போறான். சீக்கிரம் போ, பிக்கப் பண்ணிடுவோம். எடு. நிறுத்துறா. ஐயோ. நீங்க நான் தான். கிளம்பலாமா? கார் வரட்டும். கார் எதுக்குங்க? உங்களை அப்படியே தூக்கி நடுவுல உட்கார வச்சு 2 பேருமா சேஃப்டியா கொண்டு போறோம். ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா கார் வந்துரும். ஐயோ, கார்லாம் வேணாங்க, இதுவே சேஃப்டியா இருக்கும். வாங்க. எதுக்கும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. மேடம், ரொம்ப சின்ன பசங்க இருக்கானுங்களே, இவனுங்க தானா? அப்போ ஜீப்பை வர சொல்லிட்டோமா? காலை ரொம்ப கெட்டு போச்சு. சுட்டி டிவி பார்க்க வேண்டிய வயசுல எஃப் சேனல் பாக்குறாங்க. யார சொல்றீங்க? பொதுவா சொன்னேன். ஆமா, வீடா ஹோட்டலா? எந்த இடம்? இடத்தை யோசிக்க மறந்துட்டேன்டா. எங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சுக்கலாம். சேஃப்டியா இருக்குமா? எப்பவுமே யூனிஃபார்ம்ல 4 பேர் காவலுக்கு இருப்பாங்க. காவல்லாம் வர இருக்காங்களா? போனோன்னு ஆரம்பிக்கலாம்ல? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. போன உடனே அவங்களே உங்க பேண்ட் சட்டையை கழட்டிடுவாங்க. அதே எங்க அப்பா தொழில்ல எவ்வளவு டெவலப்மென்ட் பாத்தியா மச்சான்? அட்டாச் பாத்ரூம்ல இருக்கா? ஓஎஸ். ஆனா பெட் தான் இல்ல. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நாங்க 2 பேருமே தர டிக்கெட் தான். ஏசில இருக்கா? ஏசி பிசில எதுக்கு? கிடைக்கிற இடத்துல மேட்ர முடிக்க. சாப்பாடு வசதில எப்படிங்க? புது மாப்பிள்ளை மாமியார் வீட்ல எப்படி கவனிப்பாங்களோ அப்படி கவனிப்பாங்க. வெயிட்டிங் ரூம்லாம் உண்டா? 4 ரூம் இருக்கு. அப்படியே அப்ப நான் தான் போய். டேய் மச்சான், ஃபோன் பண்ணி அரேஞ்ச் பண்ணு. நான் தான் ஃபர்ஸ்ட். இல்ல நான் தான் போய். டேய் மச்சான், பேசாம நான் தான் புக் பண்ணிருக்கேன். இருங்க. நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கறீங்க? அட் டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்ல. அட் டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்லயா? என்னமா சொல்றீங்க? நிஜமாதான். ஐயோ, எனக்கு கூச்சமா இருக்குமே. ஐயோ, அந்த ரூம்க்குள்ள போய்டா டோட்டலா வேற ஃபீலிங் வந்துருவீங்க. ஐயோ, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க இடுப்புல தூக்கி வச்சீங்கன்னா ஒரு கிஸ் பண்ணிக்க. அப்படியா? இத புடி. கிட்ட வந்ததுல கொடுக்க முடியும். அம்மா. சார் அடிப்பீங்க சார். ஒரே நிமிஷம் சார். மச்சான், அந்த 10 ரூபா இருக்கா? சி குடு சார். ஒரே நிமிஷம் சார். சார் 10 ரூபா வச்சுட்டு விட்டுருங்க சார். உனக்கு பகலிரவு அரேஞ்ச் பண்ணனே, அந்த பங்காளி தான். ஹலோ சார், அந்த பொண்ணு டிராஃபிக்ல மாட்டிக்கிச்சு. வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் சார். இத முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதெல்லாம் பூதேவி. சொல்றதா சார் ஃபோன் பண்ணேன். நீங்க போனை கட் பண்ணி விட்டீங்க. சரி, அதை விடுங்க. அந்த பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்ணுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் அந்த பொண்ணு இங்க சுச்சுவேஷனா இடமும் கொஞ்சம் தெரியலாம இருக்கு. நீ வேணா ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சுற.
வேலைக்கு போல? லீவு. கடையா? இல்ல, நான் தான் போட்டேன். ஏன், உடம்பு ஏதாவது சரியில்லையா? இன்னைக்கு என்னோட பர்த்டே. அது எனக்கு தெரியும். இத்தனை வருஷம் இல்லாத பிறந்த நாள் இன்னைக்கு எப்படி வந்துச்சு? எப்படியும் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு நாள் தொண்ணு பேசவா சைலண்ட் ஆயிர. அப்ப இன்னைக்கு புறா வீட்டுல தான் இருக்க போற. என்ன விஷயம்? இல்ல, இன்னைக்கு சாயங்காலம் ஒருத்தர் பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க. வரசலவா? இனிமே யாரும் என்ன பொண்ணு பார்க்க வர வேணாம். வேணும், அவன் ஃப்ரெண்டு கல்யாணம்னு கார் எடுத்துட்டு போயிருக்கான். நான் விஜிபி தாண்டி ஒரு சந்தில் நிற்கிறேன். நீ வேணா அனுப்பிவிடு ஒரு ஆட்டோவில், நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆமாம், ஓகே. நிற்கிறாள. டேய், எங்க இருக்க? அண்ணா, கல்யாண வீட்டுல தானே இருக்க. நாளைக்கு காலைல வந்துடுறேண்ணே. ஏன் கிட்டியாவா? பார்த்துட்டாரு, சமாளிப்போம். டேய், சிஸ்டர் யாரா? அண்ணா, நான் லவ் பண்ற பொண்ணு. ஏன்டா போய் சொன்ன? அண்ணா, அது வந்து இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் நானும் இவளும் வெளியில வர்றது. நான் வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னேன். இவ தான் கம்பல் பண்ணா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். பிறந்த நாளா? ஆமாண்ணே. வாங்கிக்கம்மா, அவன் வேற நான் வேற இல்ல. வாங்கிக்க. நீங்க தானே எங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நடத்தி வைக்கணும். டே, அதுக்கு ஏன்டா கவலைப்படுற? ராஜா முத்தியா ஹாலில் கல்யாணம், தேவாவோட கச்சேரியை வச்சிருவோம். சரி, அதை ஏன் ரோட்ல நின்று பேசிக்கிட்டு, நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா, பேசிடுவோம். சரிண்ணே. சரி, அதை விடு. செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கேடா? இருக்குண்ணே. அது என்னடா நீ பிறந்த நாள் அதுவுமா? இந்தா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு. உட்காருமா. பரவாயில்ல, உட்காரு. அப்பா என்னம்மா பண்றாரு? அப்பா டிரைவரா இருக்காரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. நீமா? எஸ்கேசில சூப்பர்வைசரா ஒர்க் பண்றேன். சரி, உங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்டால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதாவது இந்த ஜாதி மதம் ஏதாவது பார்ப்பாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. என்னோட கல்யாணம் நான் எடுக்கிற முடிவுதான். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமே நான் வந்து பொண்ணு கேட்டேன். வீட்டுல யாரையுமே காணோம். நான் பேச்சுலர் தாம்மா. அப்படியா? ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம்.
பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நீ உடனே வா. சரிண்ணே. அண்ணா பேசிட்டேன்டா. ஓகேண்ணே, சொல்லிட்டு வா. வரங்க. வாமா. டேய், அந்த புரோக்கருக்கு போன போடு. அண்ணா ரிங் போதுண்ணே. ஹலோ சார், குடும்ப குத்தோலக்கு மாதிரி புது சரக்கு ஒன்று இறங்கிருக்கு சார். யோ, கற்பூரத்தை ஏற்றி பூஜை பண்ண போறேன் வையா. டேய், யாருக்கு ஃபோனு போட சொன்னா? ஊட்டி புரோக்கருக்கு ஃபோனை போடுறானா? என்னண்ணா, எனக்கு தெரியாம ஊட்டிலலாம் புரோக்கரு. டேய், லேண்ட் புரோக்கர். ஹலோ, வணக்கம் முதலாளி. எஸ்ஐ டாக்குமெண்ட் 2 நாள்ல வந்துடும். வந்ததும் உடனே உங்களுக்கு கொரியர்ல அனுப்பி வச்சிடுறேன் சார். அதெல்லாம் ஒன்றும் அனுப்பி வைக்க வேண்டாம். என் ஆளை அனுப்புகிறேன். அவங்கிட்ட ஒரு செட்டிங் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரிங்க சார். அவர் எப்போ சார் வருவாரு? காலையில் அங்கே இருப்பான். ஸ்கார்பியோ எடுத்துட்டு ஊட்டி கிளம்பு. இது வேணும் கொடுக்கறாச்சே. பொண்ணு சித்திரன்னு சொன்னாங்க. வந்துட்டாங்களா? பார்க்கலாம். வாங்க. உன்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. பேசுங்க. ஒரு நிமிஷம். உன் கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். உன்ன ரோட்ல எங்கேயோ பார்த்தாராம். உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சா. வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னமா சொல்ற? ஆமாமா, கட்டிக்கிட்டா உன்னைய மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கட்டிக்கணும்னு இருந்தாராம். சரி சரி, அவர் தனியா உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? அம்மா அப்பா அக்கா கூட அமெரிக்காவில் இருக்காங்கம்மா. சொந்தமாக தேட்ரு, சினிமா டிஸ்ட்ரிபியூஷனு, ரியல் எஸ்டேட்டுன்னு 4-5 பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குமா. மாதம் இதில் மட்டுமே ஒரு 10 லட்ச ரூபா இன்கம் வருமா. என்னையும் அமெரிக்காவில் தான்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் போகலாமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சைதாப்பேட்டையில் ஒரு பங்களா இருக்குது. சிட்டிக்குள்ளே 10 கிரவுண்டு காலி இடம் இருக்குது. எனக்கு வரப்போகிற ஒய்ஃபுக்காக பெசன் நகரில் 8 கோடி ரூபாயில் ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே வரப்போகிற என் மனைவிக்காக தான்மா. காஃபி ஏதாவது குடித்தியா? இதை கொண்டு வரமா? நான் யோசிச்சு பார்த்தேன். ஐயோ, நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல. ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். காதலுங்கிறது என்னன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் யாரையும் காதலிச்சது கிடையாது. கல்யாணங்கிறது என்னன்னா அதுவும் எனக்கு தெரியாது. இனிமே தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒன்னே ஒன்று நல்லா தெரியுமா, பணம் பண்ண தெரியும். ஒருத்தரோட வாழ்க்கைய பணம் எந்த அளவுக்கு உயர்த்துன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு இல்ல, நான் யோசிக்கிறது வேணுவால ஏதாவது ப்ராப்ளம். வேணுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி வேணுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நல்ல நாள் பாருங்க.
மேனேஜர் அண்ணா வரல? காலையில வந்தாரு, என்ன அவசரம் தெரியல, கிளம்பிட்டாரு. ஹலோ எப்படா வந்த? அண்ணா இப்போதானே வந்தேன். சரி, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். காலையில வீட்டுக்கு வா. அண்ணா அந்த டாக்குமெண்ட்டு. டாக்குமெண்ட்டா? பேரிஸ்க்கு போய் நம்ம லாயர்ட்ட கொடுத்துரு. மற்றதெல்லாம் நான் ஃபோனில் பேசிக்கிறேன்டா. சரிண்ணா. அண்ணா மேனேஜர் ஏதோ முக்கியமான வேலை இருக்கிறாரா? நீ காலையில் ஏதாவது புரோக்கர் வந்தானா? நேற்று காலையில யாரோ வந்தாங்க, அதையும் வேணான்னு அனுப்பிச்சு விட்டாரு. ஆமா, நம்மளால அடிக்கடி பியூட்டி பார்லர்லாம் போறாருப்பா, என்ன விஷயம் தெரியல. அப்படியா? அழகு மேல திடீர்னு அவருக்குன்னு இவ்வளவு வாக்குற? யாருக்கு தெரியும்? சரிண்ணா, பார்க்கலாம். சரிப்பா. நீங்க டெய்லி குடிப்பீங்களா? எப்பவாவது சார். நான் டெய்லி குடிப்பேன். ஒரே ஒரு கட்டிங் மட்டும்தான், அதுக்கு மேல குடிக்க ஏன் பொண்டாட்டி விட மாட்டா. தனியா சரக்கு அடிக்கிறது டானிக்கு எடுத்து நாமளே வாயில ஊத்திக்கிற மாதிரி. இப்படி கம்பெனியா சரக்கு அடிக்கிறது இருக்கு பாரு, நரசு வந்து நம்ம வாயில டானிக்கு எடுத்து ஊத்துற மாதிரி. நல்லா சொன்னீங்க சார் நீங்க. கொஞ்சமா ஊத்து சார். போதும் சார், அக்கா திட்ட போறாங்க. அவ ஏன் உன்னை திட்டுறா? தண்ணி அடிச்சா தனியா அடி, என் புருஷன் கூட அடிக்காதுன்னு அக்கா சொல்லியிருக்காங்க. அவ கடக்குறா, நீ ஊத்து. அக்கா முக்கா போனதுக்கு அப்புறம் ஏடா அக்கா ஊத்துறா முழுசா. சரிடா, ஹவுஸ் ஓனருக்கு இதான் மரியாதை. ஓகே ஓகேடா. ஏய் சாரிடா மச்சான். நான் எப்படி ஸ்டடியா இருக்கேன்? ஓகே ஓகே. தம்பி, நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? சொல்லு. இல்லடா. அனுபவப்பட்டவன் சொல்றேன்டா. சொல்லுடா. பொம்பளைகளை மட்டும் நம்பாத. நம்புன அப்படியே எடுத்து கவுத்துருவாளுங்க. எல்லா பொண்ணுங்களையும் அப்படி நினைக்க முடியாது. அவளை எப்படியெல்லாம் காதலிச்சுன்னு தெரியுமா? அவளுக்காக எத்தனை ராத்திரி கண்ணு முடிச்சு மெசேஜ் அனுப்பியிருப்பேன்னு தெரியுமா? அடா வீட்ரு, அவ எனக்கு எத்தனை டெஸ்ட் வச்சிருக்கேன்னு தெரியுமா? அவளை நான் உண்மையிலேயே காதலிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா நான் கடைசி வரைக்கும் ஒரு டெஸ்ட்ல கூட ஃபெயில் ஆகல. அவர் என்னதான் ஆச்சு? அமெரிக்கா மாப்பிள்ள. கட்டிக்கலன்னா அம்மா அப்பா செத்துருவாங்கடான்னு டாட்டா காமிச்சிட்டு பிளேட்ல பறந்து போயிட்டேன். பொண்ணை கட்டி இருந்தா அவன் செத்தே போயிருப்பான். மேல சொல்லு. டேய், அவளை மறக்கிறதுக்கு அன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சேன். இப்படி குடிக்கிறப்பெல்லாம் அவ ஞாபகம் தான் வருது. குடி நிப்பாட்ட முடியல, அவளையும் மறக்க முடியல. வாழ்க்கையில முதல் காதலை யாராலையும் மறக்க முடியாது. எதுக்கு மறக்கணும்? அது ஒரு கனாகாலம் மாதிரி ஓரமா இருந்துட்டு போட்டோம். காதல் போச்சுன்னா லைஃப் போச்சுன்னு நினைக்கிறதெல்லாம் மொட்டாள்தனம். ஏங்க, சித்ராவோட அப்பா வந்திருக்காரு, கொஞ்சம் கீழே வாங்க. சித்ராவோட அப்பானா இந்த எதிர் வீட்டு பொண்ணோட அப்பாவா? அவர் தான்ப்பா. அந்த பொண்ணை யாரோ ரோட்டில் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டானா. பெரிய கோடீஸ்வரனா. இந்த பொண்ணும் ஓகே சொல்லிடுச்சு. என்னையும் கூப்பிட்டாங்க, ஆனா போக முடியல. அவங்க காரு மேல கருப்பா பயங்கரமா ஒருத்தன் சாஞ்சிருக்கான் பாரு, அவன் தான் மாப்பிள்ள.
ஏண்டா ஃபிகர் உஷாராச்சுன்னு ஃப்ரெண்டை கட் பண்ணிட்டு போயிட்ட, இப்போ ஃபிகர் கட் பண்ணிட்டு போயிட்டான்னு ஃப்ரெண்டை தேடி வந்திருக்க. ஏய் மச்சி அவளை ஒரு வாட்டியாவது சின்சியர் லவ்டா. ஓஹோ, அதான் உன்னை விட்டுட்டு போயிட்டாளா? சின்சியரா லவ் பண்ணாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு தெரியாதா? இப்பெல்லாம் பொண்ணுங்க ரொம்ப உஷார் மச்சி. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு ஆகாம போயிட்டா டைவர்ஸ் கேட்டு கோட்டுக்கிட்டு அலையணும்ல. நீ ஒரு ட்ரெயிலர் மட்டும் காமிச்சிருந்தேன்னு வச்சுக்குவேன், அவனோட்டு போயிருப்பாளா? தப்பு உன் மேலதான். 2 நாள்ல மனுஷன் மாத்திட்டானேடா. நல்லதுன்னு நடிச்சுக்க. கல்யாணத்துக்கு போறான்னு இருந்தா என்னடா செய்வ? துரோகி. யாரடா சொல்ற? அந்த 2 பேரையும் தான். நான் அவனை சொல்றேன், 2 பேரையும் மறந்துடு. புது வாழ்க்கை புது வேலைன்னு மாறிடு. நல்ல பொண்ணுடா அவ. அவன் கையில சிக்கி இவன் மட்டும் யோக்கியமாக உன்னோட வசதியான ஒருத்தன் வந்தனா உன்னை கழட்டி விட்டால. ஆடு கசாப் கடைக்காரன் தான் மச்சி நம்பும். அவன் கையில மாட்டுனுங்கிறது அவ விதி. விட முடியும். வலிக்குதுடா. ஏய், அவன் சொல்லிட்டு படி செய். நீ அவளை லவ் பண்ற அது எனக்கு தெரியும்ல. தெரிஞ்சிருந்தும் உன் லவ்வை பிடிச்சான்ல, நீ என்ன பண்ற? அவகிட்ட போய் அரவிந்த பத்தி புல்லாத்தையும் சொல்லிரு. சரிடா, போதுடா. டாய் மச்சி, ரொம்ப குடிச்சா வாயிலிருந்து உண்மை வராது, வாந்தி தான் வரும். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இங்கெல்லாம் பேச முடியாது. ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. 5 நிமிஷம் உங்ககிட்ட நான் தனியா பேசணும். கடையில ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இங்கெல்லாம் பேச முடியாது. தயவு செஞ்சு வெளியே வரலங்க. நீங்க அவளை மறந்துடுங்களேன். மறக்கிறதுன்னு நினைக்கிறதும் பத்தி நான் பேச வரலைங்க. அவகிட்ட சில உண்மைகளை சொல்லணும், அதான் வந்தேன். நீங்க இங்க வெயிட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் பின்வாசல் வெளியே போயிட்டான். ஆமா ஆமா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறம் பேசுறேன். உன்னை திட்டுறதுக்கோ என் காதலுக்கு நியாயம் கேட்கவோ நான் வரல. அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கணுன்ற நீ எடுத்த முடிவு உன் சொந்த விஷயம். என்னை விட பெட்டரா ஒருத்தனை செலக்ட் பண்ணதா நீ நினைச்சிட்டு இருக்க. அப்படி நீ பண்ணியிருந்தனா சத்தியமா சொல்றேன், சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். தப்பா எடுத்துக்காத. ஆனா நீ தேடி போய் ஒரு சாக்கடையில் விழுந்திருக்க. அரவிந்துக்கு சென்னையில் இருக்கிற எல்லா மாமா பசங்களையும் தெரியும். வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா எத்தனை நாள் நானே விளக்கு பிடிச்சிருக்கேன் தெரியுமா? எந்த பொண்ணு எதை விட்டு கொடுத்தாலும் தன்னுடைய படுக்கையை மட்டும் அவ புருஷனை தவிர்த்து வேற யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா நீ அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அந்த படுக்கையில நீயும் ஒருத்தியாதான் இருப்ப. ஹலோ, 1 minute. நீ என் ஃபியூச்சர் பத்தி கவலைப்பட்டதெல்லாம் போதும். ஐயோ சித்ரா, நான் என்ன சொல்ல வர? சித்ரா சொல்றல. ஹலோ, அதுவா ஒரு வயிற்றுச்சல் பார்ட்டி. நீ தேடி போய் ஒரு சாக்கடையில் விழுந்துட்ட. அரவிந்துக்கு இந்த சென்னையில் இருக்கிற எல்லா மாமா பசங்களையும் தெரியும். வெக்கத்தை விட்டு சொல்ல. நானே அவனுக்கு எத்தனை நாள் விளக்கு பிடிச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு பொண்ணு எதை விட்டு கொடுத்தாலும் புருஷனோட படுக்கையை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் அந்த படுக்கையில் ஒருத்தியாக தான் இருப்ப. என்னை பற்றி நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்டா. ஆனால் அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவள் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீ என்னை பற்றி பொய் சொல்கிற. இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் ஏன் கூட வச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்குற. வேணும், எனக்கு அவளை விட நீ தாண்டா முக்கியம். அவளோட பிறந்த நாளுக்கு என்னோட மோதிரத்தை கிஃப்டா கொடுத்தேன். அவன் என் மோதிரத்தை பார்த்தா, நான் அவ கண்ணை பார்த்தேன். அதுல ஒரு நாசுக்கா சொல்லணும்னா அவ குடும்ப வாழ்க்கைக்கு லாய்க்கில்லாத பொண்ணுடா. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா
கொஞ்ச நாள்ல நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிருவடா. அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா அவ உன்னை தப்பா நினைச்ச மாதிரி நீயும் என்ன தப்பா நினைச்சிருப்ப. அவ என்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா? வேணு கேட்ட நான் என்ன பதில் சொல்றதுன்னு அவ கேட்கல. வேணுவால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு தான் கேட்டான். நான் உனக்கு நல்லது பண்ணதா தான் நினைக்கிறேன். நீ என்னை எப்படி நினைச்ச அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏய் வாங்கி அந்த சரக்குலாம் அடிச்சு முடிச்சாச்சுரா. எப்பயாவது எதுக்கு வர சொன்னான்னு சொல்ல. ஒரு வார்த்தை கூட மாத்தாம சொல்லிட்டாடா. சொன்னா கூட பரவாயில்ல, வேலையை விட்டு தூர சொல்லட்டாடா. குத்தணும்டா வேணு, குத்தணும். இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். அவளை தூக்கணும்டா. நீ யாருன்னு அவளுக்கு புரியணும். அவளுக்கு மட்டும் இல்ல, லவ் பண்ணிட்டு டாட்டா காட்டிட்டு போற ஒவ்வொருத்திக்கு இது ஒரு பாடமா இருக்கணும்டா. இந்த பாட்டிலாலே குத்தி அவ குடலை உருவிடுறா. அதனால ஸ்கெட்சு போட்டு அவளை தூக்குறோம். ஓகே ஓகே. கவனமா கேட்டுக்கணும். நம்ம போற பிளான் வீக்கும் ஆகக்கூடாது, லீக்கும் ஆகக்கூடாது. ஓகே புரிஞ்சுதா? பாத்துக்க. என்ன மச்சான் வெறும் வெள்ளையாவே இருக்குது. இனிமேதான்டா போடணும். சரி சரி போடு போடு போடு. இது பஸ் ஸ்டாண்ட். அப்படியே நேரா வந்தா ராவண நகர் 1வது தெரு. அப்படியே லெஃப்ட்ல திரும்பினா 2வது தெரு. அங்க இருந்து நேரா வந்தா 3வது தெரு. இப்படி வந்தா 4வது தெரு. நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சித்ராவுக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஆஃப் டே. மீதி எல்லா நாளும் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் வருவா. ஸோ 12 to 1 யமகண்டம். அந்த யமகண்டத்துல அவளை கண்டம் பண்றான். போலீஸ் என்ன புடிக்கணும், ஏண்டா அவளை கத்தியில கொத்தனு கேட்கணும். அவ என்ன காதலிச்சு ஏமாத்திட்டான்னு நான் சொல்லணும். அது எல்லா பேப்பர்லயும் வரணும். டேய் நிறுத்து. இது என்ன மானாவுக்கு இது? டேய் நீ இதை கவர்மெண்ட்ல கொடுத்து அப்ரூவல் வாங்கிடா. எடுத்துட்டு போடா. ஏண்டா ஆசைப்பட்டா கத்தி எடுத்துட்டு போய் வீட்டுல 4 குத்து குத்தேன்டா. ஃபீலிங்ஸ் டா மச்சி. லவ் பண்ணிருந்தா உனக்கு தெரியும். வர வர நீ சொல்றது கரெக்டா இருக்கா? இருந்தாலும் கஷ்டப்படுறா. 1வது தெருல மரத்துக்கடியில நின்றுட்டு மச்சான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அப்படியே நேரா 2வது தெருல பைப்பு கடியில புடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். பைப்பை புடிச்சுக்கோ. அப்படியே பைக் எடுத்துக்கிட்டு நேரா உன்னை வந்து பிக்கப் பண்ணடா. பின்னாடியே போய் அவன் குறுக்க கொஞ்ச நேரத்துல நாங்க 2 பேரும் வேற வேற திசையில ஓடிடுறோம். நீ நேரா போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிரு. நீ சரண்டரான 1/2 hourல ஆப்பிள் பழத்தோட உன்னை புழல்ல வந்து சந்திக்கண்டா. அவளை தூக்குறேன்டா தூக்குறேன்டா தூக்குறேன்டா. காலையில இருந்து சித்ரா கொல்லணும் சொன்னீங்க. எப்படா பிளான் பண்ண போறோம்? மச்சான் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டேய் ஊத்துறா. தெரியல ஆயத்தடா. என்ன ஆயத்த?
மேஸ்திரி இல்லையா? யோ டைல்ஸ் போடணும் 5000 ரூபாய் பணம் வாங்கலையா? யோ நான் எப்பயும் உங்ககிட்ட 5000 ரூபாய் வாங்கினேன்? யார்கிட்ட பேசுறான்? யோ நான் டைல்ஸ் போடுறேன்ல வையா போனேன். யோ மச்சி சாரி மச்சி. ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ராங் கால்டா. அவனை கிராஸ் பண்ணி போயிட்டா. இந்நேரம் ஒன்னே கிராஸ் பண்ணிருப்பா. டேய் மச்சான் உன்னை குத்திருப்பா. அந்த பக்கம் போயிட்டாடா. இந்த பக்கம்டா. அந்த பக்கம் போயிட்டாடா. வண்டி அடி. அம்மா அம்மா. மச்சான் வண்டி நிறுத்துறா. டேய் வண்டி நிறுத்துறா. சின்னதான் மச்சான் கல்லு பட்டுச்சு. அதுக்கு இவ்வளோ ரத்தம் வந்துருச்சு. டாக்டர் கிட்ட போய் இன்ஜெக்ஷன் பண்ணணும் மச்சான். இல்லன்னு வச்சுக்கோயா செப்டிக் ஆயிடும்டா. ஏய் ஆமா தானே. நாம வந்தது அவளை கொலை பண்றது. இந்நேரம் குத்தி இருந்தவனு வையே குடம் குடமா ரத்தம் கொட்டி இருக்கேன். நீ என்னடானா அவ சேஃப்டியை பத்தி பேசிட்டு இருக்க. உனக்கு போக தெரிஞ்சிச்சு. வா சரக்கு அடிச்சு நாளைக்கு கொலை பண்ணுவோம். வா. வேணாம் மச்சான் விட்டுறலாம்டா. ஏண்டா? இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான் நன்னையும் செய்து விடல். இதுக்கு தாண்டா இவனை கவர்மெண்ட் பஸ்ல போவேணான்னு சொன்னேன். அங்க இருக்கிற குரல்லாம் படிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட ஒப்பிக்கிறான் பாத்தியா? இதாண்டா அந்த காதல் பண்றவங்க கிட்ட இருக்க கெட்ட பழக்கம். என்னதான் செருப்ப கழட்டி அடிச்சாலும் நாளைக்கு அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இதே கள்ள காதல மட்டும் வச்சுக்க இந்நேரம் கண்டம் துணமா வெட்டி பார்சல் பண்ணிட்டு போயிருப்பான். டேய் குருதியில் நினைத்தாய் வாழ்வின் துயரம் நீதானே நீதானே அன்பே. நீயா நீயா ஏதும் புரியவில்லை. காதல் ஆசை நிழல் மண்ணில் விழுவதில்லை. ஏதும் புரியவில்லை. காதல் ஆசை நிழல் மண்ணில் விழுவதில்லை. இதயத்தை திறக்கின்றேன் உன்னால் இருமுறை இறக்கின்றேன். என் காதலை புரிந்து கொள்ள பட்டியல் நீ சொல் பெண்ணி பெண்ணே. நீயா ஏதும் புரியவில்லை. காதல் ஆசை நிழல் மண்ணில் விழுவதில்லை. இதயம் கொண்டாய் நீ அதில் பத்தரை போல நான் நின்று இதில் அடி உருகி போவாய பூவே. மலடியின் கர்ப்பப்பை போலே என் காதலும் வெறுமை காண்கிறது. ஒரு தேவையை புரிந்து சொல்வாயோ காதல். ஓடும் ஒரு ரயிலில் சத்தம் ஓடாமல் மனதில் சுற்றும் அழுதிடும் ஓசை கேட்டிடும் போது செவிட நான் அடிக்கிறான். நீயா ஏதும் புரியவில்லை. காதல் ஆசை நிழல் மண்ணில் விழுவதில்லை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118
சிறுபல்லி என் இதயமோ எரியும் குளிர் சொல்லி நான் சிறப்புஞ்சியாவேன் உண்மை காதல் சொன்னார். கூட்டை கட்டும் ஐநா கூட்டம் கவிதை கேட்டு கைகள் நீட்டும் காதலி இன்றி காதலில் என்ன கற்பனை உருவம். நீயா ஏதும் புரியவில்லை காதல் ஆசை நிழல் மண்ணில் வீழுவதில்லை. வணக்கங்க. வணக்கம் தம்பி, பாருங்க. தம்பி தான் மாப்பிள்ளைங்களா? ஆமாம் சார். மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா யாரும்? அவனுக்கு எல்லாமே நான் தான் சார். முதல்ல வேலை கட்டு வந்தான், அப்புறம் என் கூட ஃப்ரெண்டானா, இப்போ என் குடும்பத்தில் ஒருத்தனா இருக்கான். அது சரிங்க. எனக்கு ஒரே பொண்ணுங்க, பிசிஏ படிச்சிருக்கிறா. எம்சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்றா. நான் ரயில்வேலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். பிஎஃப் பணம் வந்திருக்கு, அந்த பணத்திலே கல்யாணத்தை பண்ணி பார்த்தணும்னு ஆசைப்பட்றேன். பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு சார். அவ்வளோதான் சார், கல்யாணமே முடிஞ்ச மாதிரி தான். நல்ல முகூர்த்த நாளாக பாருங்க. ஒரு சிங்கிள் நயா பைசா வரதட்சணையா தேவையில்லை. எல்லா கல்யாண செலவையும் நானே பார்த்துக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் கேட்குறேனே, தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ளை உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரும் சொல்கிறீங்க, எல்லாம் சரி. நாளைக்கு கல்யாணம் ஆன ஒருபாடு எங்கள் பொண்ணு உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்குமா, இல்லை அவரோட தனியாக கொடுத்தனம் பண்ணுமா? எது கேட்குறேன்னா, மாப்பிள்ளையோட வருமானம் என்னங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் ஃப்ரெண்டாக எப்படி வேணாலும் வாழலாம். நாளைக்கு கல்யாணம் ஆன ஒருபாடு என் பொண்ணோட வாழ்க்கை அங்கே சேருதில்ல. இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையே. ஓகே சார், ஊட்டியில் ஒரு எஸ்டேட் பார்த்துருக்குறேன். வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா வருமானம் வரும். அதை இவன் பேரில் எழுதி வச்சிடறேன். குடும்பம் நடத்த இது போதும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே அந்த எஸ்டேட்டை இவன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். அப்புறம் முகூர்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? நாங்கள் வர்றோம் சார். வாங்க, ரொம்ப சந்தோஷம். வரோம்மா. என்ன எதுக்கிட்ட வர சொல்லிருப்பா? அவ எதுக்கு கூப்பிட்டாங்கிறது முக்கியம் இல்ல. இந்த கல்யாணம் நிக்கணும்னா நீ லவ் பண்ற விஷயத்த அவட்ட ஓப்பனா சொல்லிரு. நீ இருடா. டேய், அவ உன்கிட்ட தனியா பேசுறதுக்காக தான் வர சொல்லியிருக்கா. நீ சித்ராவை லவ் பண்ற விஷயத்த அவட்ட சொல்லிரு. மச்சான் 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 ஒடியேறா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடா. டேய், அவ உன்கிட்ட தனியா பேசுன்னு சொல்லியிருக்காடா. நான் எதுக்குடா நந்தி மாதிரி? நாங்க போய் உட்காந்துருக்கேன், நீ வா. பேசிட்டு வாடா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. உனக்கு 27 வயசு நான் நம்புறேன். நம்மாலே மச்சான் மச்சான் மச்சான், நானும் உன் கூட இருக்கேன்டா. உனக்கும் சப்போர்ட்டா இருக்குல்ல என்ன மச்சான்? அவ என்கிட்ட தான் தனியா பேசணும்னு சொல்லியிருக்கா. நான் பேசிக்கிறேன். நீ தானே மச்சான் பயமா இருக்கு. கிளம்புடா மச்சான், யோசிச்சுக்க. என்ன பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒப்பனா சொல்லுங்க. வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே இந்த வாரம் அமைஞ்சிரும்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நேத்து பொண்ணு பார்க்க வந்தப்போ ஏதோ கூப்பிட்டாங்க வந்தோன்ற மாதிரி இருந்தீங்க. அதான் கேக்குறேன். யாரையாவது லவ் பண்றீங்களா?
அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. பொண்ணு பார்க்க வந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது, வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ சரிங்க, நான் கிளம்புறேன். சொல்லி தொலைக்க வேண்டியதாண்டா. டேய், கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முடிஞ்சு போன காதல காரணமா சொல்றதுக்கு எனக்கு பிடிக்கலடா. நீ வேலைக்கு ஆக மாட்ட, நானே சொல்லிக்கிறேன் விடு. என்னடா முறைக்கிற? நீ சீக்கிரம் சொன்னா தானடா உன்னை மாதிரி நெட்டையா மாப்பிள்ளை இல்லைனா என்னை மாதிரி குட்டையாவது மாப்பிள்ளை பார்ப்பாங்கல்ல. சரி சரி, அந்த பொண்ணு நம்பரை கூட நானே பேசிக்கிறேன். ஃபோனை வேற எடுத்துட்டு. சரி நீ நம்பரை சொல்லு, நான் மைண்ட்ல ஏத்திக்கிறேன். 98842636557. 98842636557. ஓகே, 98842636557. 7 9 9 7 9 நீ சொன்னா கரெக்டாக தான் மதியா இருக்கும். 9. ஹலோ, நான் யாருங்கிற முக்கியம் இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற விஷயந்தான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். போன வாரம் உங்களுக்கு ஒருத்தன் பொண்ணு பார்த்துட்டு போனான்ல, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. ஏற்கனவே 2 பொண்ணுங்களை கற்பமாக்கி கழட்டி விட்டான். போன வாரம் பெசன் நகர் பீச்சில் கூட வயிற்றுல புள்ளியோடு ஒரு பொம்பளை தற்கொலை பண்ணிச்சு. அதுக்கு வந்தாங்க காரணம். போன வாரம் லேப் டெஸ்ட்டில் கூட உனக்கு எய்ட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நானும் கூட தான் இருந்தேன். நான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போதேன்னு நினைக்கும் போது என்னால் தாங்க முடியலங்க. உங்கள் நலம் விரும்பி. ஹலோ ஹலோ, எய்ட்ஸு அவனுக்கு தாங்க, எனக்கு இல்லைங்க. நீங்கள் நெட்டியா மாப்பிள்ளை இல்லாட்டாலும் என்ன மாதிரி குட்டியாவது மாப்பிள்ளை பார்த்துக்குங்க. பெஸ்ட் விஷஸ்ங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வாழ்க்கையில் எவ்வளோ ஆனந்தம். ஐயோ, நீ குத்துனதும் கரெக்டாக இருக்கு மச்சான். என்ன தம்பி கட்டிங்ண்ணே? பேபி கட்டிங் எல்லாம் இங்க கிடையாது. ஏதாவது லேடிஸ் பியூட்டி பார்லர் இருக்கு போ. யோ, எனக்கு 27 வயசுயா. சலூனுக்கு வந்தா ஒழுங்கா மரியாதையா பேசணும், இல்லனா கத்திரிக்கோலால காதை கட் பண்ணிடுவேன். நான் குழந்தை ஆசைப்பட கொஞ்சம் வெட்டி இருக்குண்ணா. குய்யால யார பார்த்து குழந்தைங்கிற? ஆம்பளை சிங்கம்யா. சிங்கம்மா? பூனைக்குட்டி மாதிரி இருந்துட்டு பேசுற பேச்ச பாடுறா. சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்ப, ஜூல பார்த்திருப்ப, நேர்ல பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்யா. பாக்குறியா பாக்குறியா? அடிங்க. நைட் யார்டா ஃபோன் பண்ண? ஃப்ரெண்டுக்கு சார். என்ன பேசுன? ஃப்ரெண்டுக்குள்ள 1000 இருக்கும் சார். நான் யாருன்னு தெரியுமா? நீங்க போலீஸ். என் கூட பேசியிருக்கியா இல்ல இதுக்கு முன்னாடி எங்கயாவது என்ன பார்த்தாது இருக்கியா? இல்ல சார். அப்படின்னா என்ன பத்தி எதுவும் உனக்கு தெரியாது? சத்தியமா சார்? 200 பவுன் 2 லட்சம் ரூபா வரதட்சணை நான் கட்டிக்கு போற பொண்ணுக்கு போனை போட்டு அவன் பொம்பளை பொறுக்கி காதலிச்சு கர்ப்பமாக்கி ஏமாத்திடுவான். அவனுக்கு எய்ட்ஸ் போன வாரம் தான் லேப் டெஸ்ட்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க மேடம். பரதேசி. ஆஹா, போதையில விதைய வேற இடத்துல விதைச்சிட்டோமே. காலையில அது மரமா வந்து நிக்குதே. சமாளிப்போம் சார். அது உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது போட்டு கொடுத்துருப்பாங்க சார். 9843990953 உன்னோட நம்பர் தானே? நம்பர் ஏன் தான் சார், ஆனா ஃபோன் தொலைஞ்சு 2 நாள் ஆகுதுங்க சார். முளைச்சு 3 நாளை விடல அதுக்குள்ளே போய்யா? யோ ஏட்டு, சைபர் கிரைம்ல கேஸ் ஃபைல் பண்ணி உன மைனர் ஜெயிலுக்கு அனுப்பியா? சார் நான் எதுக்கு சார் மைனர் ஜெயிலுக்கு போனேன்? 16 வயசு பையனை மைனர் ஜெயிலுக்கு அனுப்பாம டிஆர் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க மூதேவி. சார் எனக்கு 27 வயசு சார். ஏய் மறுபடியும் போய் சொல்றேன் சார். எங்க அம்மா மேல சத்தியமா எனக்கு 27 வயசு சார். மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலடா. சார் மூஞ்ச பார்த்தாலாம் தெரியாது சார். வேற எதை பார்த்தா தெரியும்?
சொன்னா அடிப்பீங்க சார். சொல்லாட்டி அடிப்பண்டா. சார் சொன்னா நம்புங்க சார். இந்த ஆகாயம், இந்த நிலம், இந்த நீர், இந்த காற்று, இது மேல சத்தியம் 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 சார். வர மச்சான் சார், இவன்ட்ட கொடுக்கல சார். அதை விடுறா. நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை கெடுக்கிறேன்னு சொன்னியே, கெடுத்துட்டியா? அப்ப ட்ரீட் யார் தருவா? இந்த சார் தருவார். இவரா? சார் கொடுங்க சார், வாங்க. அவ்வளோ நல்லா வந்துடாடா. நல்லா வந்துடா. இவனை ஏன் இன்னும் வேலையை விட்டு அனுப்பாம வச்சிருக்கீங்க? அவன் ஒரு நாய்க்குட்டி மாதிரி. ஒரு பிஸ்கட்டை தூக்கி எறிஞ்சா ஒரு வாரத்துக்கு காலை சுத்திட்டு கிடப்பான். நீ எதுக்கு அவனை பத்தி பெருசா பேசிட்டு இருக்க? இதை பேக் பண்ணிட்டு கொஞ்சம் பில் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர். நெக்ஸ்ட் பண்ண போகிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக இந்த மாதிரி தான் ஒரு ஃபேஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். இது என்னோட விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கால் பண்ணுங்கள், யோசிச்சு சொல்லுங்கள். பிரைட் ஃபியூச்சர் இருக்குமா? ஹலோ சார், என்ன அவசரப்படுங்க? Go there. அங்கேயா?
ஹலோ ஹலோ 7:30 மணிக்கே பாட்டு என்பேன்னு சொன்னேன், இன்னும் எங்கயா? பாய். பாய். டயலாக். டேய் 1 hour எப்படிடா? கட். எஸ் சார். நீங்க ஓகேயா? ஓகே சார். எப்படிடா? அதான் டயலாக். ஓகேயா? ஓகே சார். அவங்க அந்த காண்டம் பாக்கெட் எடுத்து காமிச்சோன்னு அப்படியே பேன் போறீங்க. ஓகேயா? போலாமா? ஓகே டேக் டேக். அந்த க்ளோஸ்-அப் தின்ன ரவுண்ட் பண்ணிக்கோ. ரோல். ஆக்ஷன். அப்படியே கொஞ்சம் ஜூம் போங்க. வணக்கம் மேடம். அந்த காண்டம் பாக்கெட் கொஞ்சம் தூக்கி பிடிப்பா. இன்னும் கொஞ்சம் ஜூம் போங்க. நாங்க சூர்யா ப்ரொடக்ஷன்ல இருந்து வரோம் மேடம். கம்பெனிக்கு புது ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கோம். டைரக்டர் நீங்க நடிச்ச ஆட் பார்த்துருக்காரு. சப்ஜெக்ட்டுக்கு கரெக்டா இருக்குன்னு ஃபீல் பண்றாரு. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கம்பெனி அடுத்து படம் பண்ணதுங்க. அந்த படத்தில் நீங்க தான் ஹீரோயின். 2 வருஷம் அக்ரிமெண்ட்டுங்க. டீசென்டான கம்பெனிங்க. யோசனை பண்ணாதீங்க. ஹீரோயின் சான்ஸுக்காக கம்பெனி தேடி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இங்க சான்ஸ் உங்களை தேடி வந்திருக்கு. நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இந்த டைரக்டர் 3 சூப்பர் ஹிட் படம் கொடுத்திருக்காரு. யோசிக்காதம்மா, சரின்னு சொல்லு. ஓகேன்னா 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். உடனே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாம். ஓகே சார், நீங்க அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்க. என்னடா எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சிட்டியா? வச்சுட்டே இருக்கேன்டா. எங்க கல்யாணம்? ஊட்டியில தான். எப்போ ரிட்டர்ன் வர்ற? அங்கேயே செட்டில்டா. அம்மா வாளுக்கு பத்திரிக்கை வச்சிட்டியா? யாரா ஆளு? அதான்டா சித்ராக்கு. அரவிந்த் அண்ணா கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரா. ஆமா, அரவிந்துக்கும் சித்ராக்கும் எப்போ மச்சி கல்யாணம்? டேய், அவரை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? சரி விடுறா மச்சி. நாளைக்கு உன் ஆளு உன் காலில் விழுந்து என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொன்னா என்னடா சொல்லுவேன்? தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசாதடா. டைம் ஆயிடுச்சு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டேய், அவளை கொலை பண்ண போறப்ப அவ காலில் கல் இடனதுக்கு பதறிட்டேல. இப்போ அவ நேரில் வந்தா ஏத்துக்கவே மாட்டியா? டேய், தேவையில்லாம நீ என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகேவா? பாய். எல்லாரும் வந்துருங்க. ஓகேடா? Wow, what a beautiful. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்கேயே சொல்லு. ஆக்சுவலி ஒரு படத்துல ஹீரோயினா பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் வந்திருக்கு. 2 years அக்ரிமெண்ட். அதான் உங்ககிட்ட ஐடியா கேட்கலான்னு வந்தேன். என்னால தனியா டிசிஷன் எடுக்க முடியல. பரவாயில்லையே, மேக்கப் போடாம கேமரா இல்லாம பிரமாதமா நடிக்கிற. நானே ஒரு தியேட்டர் ஓனரு. 15 வருஷமா ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூர்யா ப்ரொடக்ஷன்ல 1 லட்ச ரூபா அட்வான்ஸா செக் வாங்கியிருக்கிறேன். அடுத்த மாசம் ஷூட்டிங் போற. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து நடிச்சிட்டு இருக்கிற? கிளம்பு. போன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. போ. 1 நிமிஷம். அந்த நகையை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா 3 நைட்டுக்கு யூஸ் ஆகும். என்ன வேணு? தேட்டருக்குள்ளே வா. இல்ல முட்டி வலிக்காது?
உள்ள பாய் தலைவணி கூட இல்லையப்பா. தொழில் நடக்கிற இடம் பார்த்து நடந்துக்கோங்கப்பா. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். ஃபீல்டுக்கு புதுசா? இல்ல மேடம், நான் 4-5 ஆட் ஃபிலிம்லாம் பண்ணிருக்கேன். ஷூட்டிங் வரும்போது அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரலாமே. அவங்களுக்கு நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது பிடிக்கல. சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை இப்படி யாராவது கூட்டிட்டு வந்திருக்கலாமே. யாரும் இல்ல மேடம். இப்ப எனக்கு தண்ணி குடிச்சிட்டு போறவர் யாருன்னு தெரியுமா? உங்க அசிஸ்டண்டா? என் ஹஸ்பண்ட். நானும் ஒன்ன மாதிரிதான் நடிக்கணுங்கிற வெறியில ஊரை விட்டு ஓடி வந்தவ. அங்க தட்டு இங்க தட்டு ஏதோ வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டேன். 2 கல்யாணம் பண்ணிருக்கேன். 2 பேருமே வசதியானவங்க தான். அவங்களா வந்து கேட்டாங்க, ஒத்துக்கிட்டேன். கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்த்தாங்க, சரிப்பட்டு வரல. டைவர்ஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க, அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து சேர்ந்தாரு. சின்ன வயசுல ஊர்ல சுத்தி சுத்தி என்ன லவ் பண்ணாரு. சரிதானு கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் வேலைக்கு வச்சுக்கிட்டேன். வேலை வேலைக்கு சோறு போட்டா போதும், சம்பளம் கேட்காது, பொறுப்பா பாத்துக்கோ. சுருக்கமா சொன்னா நாய்க்குட்டி மாதிரி. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், ஷூட்டிங்க்கு மட்டும் தனியா போகாத, ரொம்ப கஷ்டப்படுவேன். நீதான் உலகம்னு நினைக்கிற ஒருத்தனை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ. சொல்றத கேக்குற நாய்க்குட்டி மாதிரி அவனை மாத்திடு. மார்க்கெட் டல் அடிக்கும் போது உனக்கு வேணும்னா அவனை கல்யாணம் பண்ணு, இல்ல துரத்தி விட்டு. கடை ரொம்ப ஸ்ட்ரிக்ட், உங்களோட என்னால பேச முடியாது. வெளியே வெயிட் பண்ணுங்க. ஹலோ, 1 மினிட். என் ஃபியூச்சர் பத்தி கவலைப்பட்டதெல்லாம் போதும். ஹலோ, நான் சித்ரா பேசுறேன். சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நாளைக்கு மீட் பண்ண முடியுமா? நாளைக்கு மார்னிங் ஊட்டிக்கு போறேனே. இன்னைக்கு ஈவினிங்? சான்ஸே இல்லைங்க. நாளைக்கு ஊட்டியில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஓனர் ஊட்டிக்கு போயிட்டாரு. நான் பணத்துக்காக அவர் வீட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னால வர முடியாதுங்க. நீங்க வரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும்? தெரியல. நான் வந்து வேணா உங்களை அங்க பாக்கட்டுமா? சரி, வாங்களே. ஓகே. நீதான் உலகம்னு நினைக்கிற ஒருத்தனை உன் கைக்குள்ளே வச்சுக்கோ. சொல்றத கேக்குற நாய்க்குட்டி மாதிரி அவனை மாத்திரு. நாய்க்குட்டி மாட்டிருச்சு. ஹலோ, நான் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன். கதவு திறந்துதான் இருக்கு, மேல வாங்க. சரி. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க. எல்லார் வாழ்க்கையிலயும் எது ரொம்ப பிடிச்சதுன்னு தெரியுமா? பணம், அன்பு, காதல், பாசம். இது எல்லாத்தையுமே தாண்டி வாழ்க்கையோட ஆதாரமா இருக்கிறது இந்த பணம் தான். இந்த பணத்துக்காக நானும் என் வாழ்க்கையில சில தவறான முடிவுகள் எடுத்துட்டேன்.
நிறைய விஷயங்கள் இழந்துட்டேன். பணத்துக்காக ஓடுறோம். பணம் கைக்கு வந்ததும் என்னென்ன விஷயங்களை இழந்துட்டோன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம காதலும் அப்படிதான். இனிமே எந்த விஷயத்துக்காகவும் நான் உன்னை இழக்க விரும்பல. இப்பதான் லைட்டா ரியாக்ஷன் வந்திருக்கு. எனக்கு பக்கம் பக்கமா டைலாக் பேச வராது. ஆனாலும் என்னோட உண்மையான நிலைமையை சொல்லிதான் ஆகணும். ஐ லவ் யூ சோ மச். உண்மையான காதல்னா என்னன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல என் மேல அன்பு செலுத்துற ஒரே ஜீவன் நீதானு எனக்கு தெரியும். நீ இல்லாம இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. என்னது கொஞ்சம் கூட ரியாக்ஷன் டெப்தா வரலையே. ப்ளீஸ் வேணும், என்னை விட்டு போயிடாத. நீ என்னை விட்டு போயிட்டனா நான் உயிரோட வாழறதுல அர்த்தமே இல்லை வேணும். சொந்தமா டைலாக் பேசி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இனிமே நோ டைலாக், ஒன்லி ஆக்ஷன் தான். வேணும். ஊட்டிக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. திருவள்ளுவர் இந்த சிச்சுவேஷனுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே குரல் எழுதி வச்சிட்டாரு. அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆய்தொடியர் இன்சொல் இழுக்கு தரும். புரியல? அன்புக்காக ஒருத்தனை விரும்பாம பணத்துக்காக விரும்பக்கூடிய அழகிய விலை மகளின் இனிய சொற்கள் ஆரம்பத்துல இன்பத்தை கொடுத்தாலும் கடைசியில துன்பத்தை தான் கொடுக்கும். விழுந்துருச்சு வெள்ள பொடி.